ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 6. வைன் இப்போ மாயாவோட பாட்டிமா வீட்டுக்கு வந்துட்டாங்க, குழந்தைங்க 3 பேரையும் கூட்டிண்டு. அப்போ மாயாவோட பாட்டிமா வைனை வார்மாக வெல்கம் பண்ணி 3 குழந்தைங்களையும் அழகாக ஹேண்ட்ஸை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்படியே அங்கே இருக்க ஊஞ்சலில் 3 குழந்தைங்களையும் உட்கார வச்சு ஆட்டி விடுறாங்க பாட்டிமா. குழந்தைங்க 3 பேரும் ரொம்ப ஹேயாக அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு, உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கிம். அப்போ பார்க், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊஞ்சல் கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. பிடிச்சிருக்கா, சரி உங்கள் எல்லாருக்கும் நான் ஏதாவது சாப்பிட கொண்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து வைனை உட்கார சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வைன் வந்து அமைதியாக சைடில் இருக்கக்கூடிய சேரில் போய் அமைதியாக உட்காந்துட்டு அந்த வீட்டை தான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பாட்டிமா எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வைன் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களே கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்துட்டு பாட்டிமாவுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு, ரொம்ப நீட்டாக வச்சுருக்கீங்க பாட்டி உங்களோட வீட்டை, இவ்வளோ வயசானாலும் கூட உங்களோட நீட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், சரியா? குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மோ. குழந்தைங்க நல்ல பிள்ளைங்க, எந்த சேட்டையும் பண்ண மாட்டாங்க, நீ பயப்படாமல் என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு அந்த வீட்டை பார்க்கும்போது பய உணர்வு இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப சேட்டை பண்ணலை, ரொம்ப சமத்தாக தான் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பாட்டிமாவோட வீட்டில் இருக்காங்க. வைன் இப்போ ஒரு 2 ஹார்ஸ் கழித்து, ஓகே பாட்டிமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி டேஸ் வேகமாக பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 6 மந்தில் வைனோட குழந்தைங்கள பாட்டிமா அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அழகாக கூட்டிகிட்டு போய் வைனோட வீட்டில் விட்டுடுவாங்க. இந்த மாதிரி 6 மந்த் குழந்தைங்கள தான் பக்கத்தில் இருந்தால் பயமில்லாமல் குழந்தைங்க இருப்பாங்க, நம்பி என்கிட்ட விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரியேஷனை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க பாட்டிமா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே. இப்போ 1 மந்த்தாக குழந்தைங்க பாட்டிமா வீட்டுக்கு போகும்போது வைன் கூட போகிறதில்ல. ரீசன், குழந்தைங்க அங்கே போனால் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ ஆசையாக குழந்தைங்கள கூப்பிட்றாங்க பாட்டிமா, போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டு 1 மந்த்தாக குழந்தைங்கள பாட்டிமாவை நம்பி அனுப்பி விடுறாங்க வைன். ஜங்குக்குமே பாட்டிமா மேலே இருக்கிற அன்பில் பாட்டிமா குழந்தைங்கள பத்திரமா பார்த்துப்பாங்க, குழந்தைங்க மேலே ஆசை இருக்கிறனால கூப்பிட்றாங்க, போயிட்டு வரட்டும்னு விட்டுடுறாங்க. இது பாட்டிமாவுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. வைனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்ல நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 5 மந்தில் குழந்தைங்களுக்கு 5வது பிறந்தநாள் வந்துடும். ஸோ குழந்தைங்கள பர்த்டே அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இதயத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பக்கா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டிமா. இதை பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஐடியாவும் கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்டில் மாயாவோட பாட்டிமா தன்னோட பேத்தி மாயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ மாயா, புரிஞ்சுக்க, ஜங்குக்கோட அந்த 3 குழந்தைங்களையும் இன்னும் கரெக்டாக 5 மாதத்தில் போட்டு தள்ளிடுவேன், அது வரைக்கும் பொறுத்துக்க, ஏன் இப்படி கோபப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, என்னது இது? என் கண்ணு முன்னாடி அந்த வைனும் ஜங்குக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, ஏதாவது பண்ணி வைனை பிரித்து விடு அந்த ஜங்குக்கிட்ட இருந்து. குழந்தைங்க மண்டையை போட்டால் கூட அவன் அந்த வைனை விட மாட்டான் போலையே, நான் என்ன பண்ணுறது? எனக்கு சாகனை வருது, ஏதாவது பண்ணு அப்படின்னு அழுகுறாங்க மாயா. அட அழாத, இதுக்கு நேரம் வந்துடுச்சு, உனக்காக ஜங்குக்க அந்த வைன்கிட்ட இருந்து நான் பிரிப்பேன். 1.5 வருஷம் பொறுத்துக்கிட்டேன். நான் சொன்னது போலவே ஜங்குக்கையும் வைனையும் பிரிக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இன்னையிலேருந்து அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிடுவேன். அந்த ஜியானுக்கும் வைனுக்கும் இதுக்கப்புறம் நான் சண்டையை மூட்டிடுவேன். உன்னைய வச்சு தாண்டி சண்டை மூட்ட போகிறேன். இதுக்கப்புறம் ஜங்கு கூட நீ ஒன்றா இருக்கலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இதெல்லாம் அந்த வைன் பார்த்து கோபப்பட்டு ஜங்குக்கை விட்டு ஓடிடுவா. நான் அவளுக்கு கொடுத்த மருந்தை ஜங்கு கலந்து அவளுக்கு கொடுத்துருக்கான், 3 நாள் கொடுத்துருக்கான். அந்த மருந்து அவள் உடம்புக்குள்ளே இருக்க நான் சொல்கிறத தான் கேட்பா. இப்போ வரைக்கும் அந்த வைன் என்கிட்ட சண்டை போட்டதோ கோபமாக பேசினது கூட கிடையாது. ஏன்
என் மருந்து உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், என் மாயாஜால பவுடர் அவள் ஸ்டமக்கில் இருக்கிற வரைக்கும் அவள் என் அடிமை. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. அவளை ஜங்குக்கிட்டேருந்து பிரித்து ஜங்குக்கே உன்கிட்ட வர்ற மாதிரி நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே இங்கே வந்துரு. ஜங்குக்கை எப்படியாவது நான் இங்கே கூட்டிக்கிட்டு வந்து உன் கூட ஒன்றா நான் இருக்க வைக்கிறேன். அந்த ஒயினை அந்த சீனை பார்க்க வச்சு அதோட ஜங்குக்கை விட்டு ஓடி போடுற மாதிரி நான் பண்ணுறேன். இந்த பண்ணுறனால எனக்கு 2 சாதகம் இருக்குது. ஒன்று ஜங்குக்கு உனக்கு கிடப்பான், 2வது ஜங்குக்கும் ஒயினும் அடிச்சுக்கிட்டு கிடக்கும்போது குழந்தைங்கள ஈஸியாக நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அழகாக இதயத்தை எடுத்துருவேன். அதுங்க அடிச்சுட்டு கிடக்கிறனால குழந்தைங்க மேலே அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காது, குறைஞ்சி போயிடும். நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு பாட்டிமா மாயாவை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி 1 வீக் பாஸ் ஆகுது. இன்றைக்கி சண்டே. மாயா மார்னிங்கே பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்கு கூட இன்றைக்கி கண்டிப்பாக ஒன்றா இருக்கணுங்கிற ஆசையில். ஜங்குக்கோட வீட்டில் பாட்டிமா வந்து குழந்தைங்கள விளையாட என்னோடய வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ குழந்தைங்கள ட்ரெஸ் பண்ணி விட்டு பாட்டிமாக்கிட்ட சேட்டை பண்ணாமல் சமத்தா இருக்கணும் எப்போதும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குழந்தைங்கள பாட்டிமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. பாட்டிமா அப்போ வாயின்னு உன் தங்கச்சிங்க பாட்டிமாலாம் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய தங்கச்சிங்க 2 பேரும் ஜிமின் தயாங் கூட ஒரு ஷூட் இருக்குன்னு டவுனுக்கு போயிருக்காங்க. பாட்டிமாவும் ஒயினும் க்ரோசரிஸ் வாங்குறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக், அதனால் நான் போகலை. நான் வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நல்லதா போச்சு, நான் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா குழந்தைங்கள கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ டோரை லாக் பண்ணலான்னு டோர்வே கிட்ட வரும்போது பாட்டிமா ஜங்குக்கு திரும்பி பார்த்து, ஒரு 2 மணி நேரம் கழித்து என் வீட்டுக்கு வாப்பா, குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கும் நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும். குழந்தைங்க நீனும் சாப்பிட்டுப்புட்டு பாட்டிமாக்கும் ஒயினுக்கும் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே பாட்டி, பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வேணால் காரில் கூட்டிகிட்டு வந்து விடவா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமாவை பார்த்து. இல்லைப்பா, நானே போயிடுவேன். ஒய்யாடி தங்கம், பாருக்கு கிம்மு போகலாமா தங்கங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி குஷியா, போகலாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு பாட்டிமா இப்போ தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. மாயா பாட்டிமாவோட வீட்டில் ஒரு ரூமில் வெளியில் வராமல் உள்ளவே உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க 3 பேரோட ஐஸ்லேயும் மாயா பட்டுட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்களோ வீட்டுக்கு போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயா ஒரு ரூமில் உள்பக்கமாக லாக் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க. குழந்தைங்க 3 பேரும் எப்போதும் போல் பாட்டிமா வீட்டில் நல்லா விளையாண்டுட்டு ஹேயாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா 3 குழந்தைங்களுக்கும் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே மைல்டான ஸ்லீப்பிங் பில்ஸ் அது. ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவாங்க குழந்தைங்க. ஸோ பாட்டிமா அந்த ஜூஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒரு 10 மினிட்ஸில் குழந்தைங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஃபாலேயே. இந்த டைமில் பாட்டிமா ஒவ்வொரு குழந்தைங்களையாக தூக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் அழகாக படுக்க வச்சுட்டு டோரை வெளிப்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக இப்போ பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய மாயாவோட டோரை நாக் பண்ணுறாங்க. மாயா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ நீங்களா, ஜங்குக்குள்ள நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடே அலையாதடி, வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில், குழந்தைங்க தொந்தரவு பண்ணிடும், குழந்தைங்க தூங்குதுப்பா இருப்பான்னு சொல்லி இருக்க வச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மாயாவை ஹாலில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ பாட்டிமாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக. டோரை நாக் பண்ணுறாங்க ஜங்குக். பாட்டிமா ஜங்குக்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜியானே வா தங்கம் வா உள்ளே வா அப்படின்னு சொல்லி பாட்டிமா லிவிங் ஏரியாவில் கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கை உட்கார வச்சுட்டாங்க. ஜங்குக் லிவிங் ஏரியாவுக்குள்ளே போகையிலேயே மாயாவை பார்த்துட்டாங்க. ஐயா இவ எதுக்கு இங்கே வந்தா, தொலையட்டும் பாட்டியை பார்க்க வந்திருப்பா போல் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஹாய் மாயா அப்படின்னு நார்மலாக மாயாவை பார்த்து பேசிட்டு அமைதியாக வந்து சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. எங்கள் பாட்டி என்னோடய குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க. தூங்குறாங்கப்பா,
இந்தோ உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தர்றேன், சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சரி பாட்டிம்மா, என்ன ஃபுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் புளியோதரை செஞ்சுருக்கேன்ப்பா, எனக்கு புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலாக செய்வேன், அதுதான் உனக்காகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிம்மா. ஓஹோ, எனக்கும் புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. ரைட், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஜூஸ், அதுக்கப்புறம்தான் சாப்பாடு, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா இப்போ அழகாக கிச்சனுக்குள்ளே போய் ஜங்குக்கு ஒரு ஜூஸ் கிளாஸில் ஜூஸ் போர் பண்ணி அதில் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நினச்சிக்கிறாங்க. இதை நீ குடிச்சிட்டனா கண்டிப்பாக ஒரு பொண்ணு உனக்கு தேவைப்படுவா. இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்க, எங்கேருந்து நீ எங்கேயும் போக முடியாது. உன்னோட முன்னாள் காதலி, என்னோட பேத்தி, எப்படி இருந்தாலும் அவன் மேலே உனக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில். அந்த விருப்பத்தை நான் இப்போ தூண்டி விடுறேன். இதுக்கப்புறம் வைன் எப்படி இங்கே வருவா, இல்லை நானே அவளை வர சொல்லுவேன். நீனும் என் பேத்தியும் ஒன்றா இருக்கிறத வைன் பார்த்துட்டா போதும், எனக்கு எல்லாமே என் கை கூடி வந்துடும் அப்படின்னு இந்த பாட்டிமா நினச்சிக்கிட்டே அந்த ஜூஸ் கிளாஸில் ஜங்குக்கு நீடி ஆக்கக்கூடிய ஒரு பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி மாயாவுக்கும் சந்தேகம் இல்லாமல் ஒரு கிளாஸில் ஜூஸ் எடுத்துக்கிட்டு தனக்குமே ஒரு கிளாஸில் ஜூஸ் எடுத்துகிட்டு ஜங்கு கிட்டே வந்துட்டாங்க. ஜங்கு பாட்டிமா நார்மலாக ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாட்டிமா அந்த ஜூஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்ததும் அழகாக வாங்கி அந்த ஜூஸை சிப் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மாயா பாட்டிமா 2 பேரும் உட்காந்து அவங்க ஜூஸை குடிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, ஜங்குக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஃபுட் எடுத்து வச்சுருக்கேன், அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த ஜூஸ் கிளாஸை ஃபுல்லாக குடிச்சிட்டு டீப்பாயில் அந்த ஜூஸ் கிளாஸை வச்சுட்டு அழகாக கிச்சனுக்குள்ளேருந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் புளியோதரை எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பக்கத்து வீட்டுக்கு. இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக நடக்குதா? ஸோ ஜங்குக்கு எதுவும் புரியல. நார்மலாக பாட்டிமா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க மாயாவை பார்த்து. அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு தன்னோட ரூமை காட்டுறாங்க மாயா ஜங்குக்கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க பார்க்குறாங்க ஜங்குக். அப்போ மாயா ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் உனக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாயா அப்படின்னு எழுந்திரிச்சவங்க திருப்பி உட்காந்துட்டு மாயாவை பார்த்து கேட்குறாங்க ஜங்குக். அதுக்கு மாயா டக்குன்னு ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே நீஸில் உட்காந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. விடு மாயா என் ஹேண்ட்ஸை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் ப்ளீஸ், என்னால் உன்னைய மறக்க முடியல ஜங்குக், நீ அவ்வளோ குயிக்காக என்னை எப்படி மறந்தன்னு தெரியல. இங்கே பாரு, நான் இப்போ வரையும் உன்னை நினச்சிக்கிட்டே மேரேஜ் பண்ணாமல் இருக்கேன். உனக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ 30 ஏஜ்கிட்ட ஆக போகிறது. 29ல் நிற்கிறேன். நீ என்னை விட்டுட்டு போனதுலேருந்து உன்னை நினச்சி நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கேன். புரிஞ்சுக்கோ. நீ வேணா உன் ஒய்ஃப் கூட உன் குழந்தைங்க கூட ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கோ, ஆனால் என்னையும் நீ மேரேஜ் பண்ணிக்கோ. நம்மளோட கல்யாணம் ரகசியமாக இருக்கட்டும், ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு அழுகிறாங்க. ஜங்குக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய், உன்னை லவ் பண்ணேன் இல்லைன்னெலாம் நான் சொல்லலை, ஆனால் இப்போ என் மனசுக்குள்ளே உனக்குன்னு ஒரு அணு அளவு கூட இடமில்லை. ஸோ எதுக்காக வந்து என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? நீனும் நானும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது போல், அது விதி. அதனால தான் ஏதோ ஒரு காரணத்தினால நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியலை. ஒத்துக்கிறேன், என்னோட பாட்டிமாவும் என்னோட ஜிமினும் தயாங்கும் உன்னைய மூட்டையில் கட்டி ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே தூக்கி போட்டானுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் உன்னை தூக்கி போடலையே, நீ தான் கவனமாக இருந்திருக்கணும். 1000 பேர் நம்மளை ஹார்ம் பண்ண வரலாம், ஆனால் நாம ஸ்டடி மைண்டோடு இருக்கணும். நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உன் மம்மி டாடி என்ன பண்ணாங்க? புது பொண்ணு பக்கத்தில் யாராவது படுத்துருக்கணும்ல, இல்லை உட்காந்துருக்கணும்ல? என்ன பண்ணாங்க அவங்க 2 பேரும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒயினுக்கு ஒயின் எனக்குன்னு அர்த்தம். நீ தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாத என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்திருக்கிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா இப்போ தன்னோட மாயாஜால வித்தைகளை யூஸ் பண்ணி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு சைடில் நின்று வைன் வந்து இந்த டைமில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே சில மந்திரத்தை போடுறாங்க.
எங்கே அதர் ஹேண்ட் ஒயின் வந்து இப்போ தான் க்ரோசரி ஷாப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. ஜங்குக் வீட்டில் இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை குழந்தைங்கள கூட்டிகிட்டு பாட்டிமா வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு தன்னோட பாட்டிமாக்கிட்ட, பாட்டி குழந்தைங்களும் மாமாவும் பாட்டிமா வீட்டுக்கு போயிருப்பாங்க போல், நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தன்னோட சாரியை அப்படியே நீட்டாக சரி பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு ஜங்குக்கோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒயின் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு எதர்ச்சியாக தான் கிளம்பியிருப்பாங்க. ஆனால் பாட்டிமா இங்கே, மாயாவோட பாட்டிமா இங்கே மந்திரம் சொன்னனால, மந்திரத்தினால தான் ஒயின் இப்போ வந்திருக்காங்கன்னு பாட்டிமா தப்பாக நினச்சிக்கிட்டு ஒயின் தூரத்தில் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வந்துட்டா வந்துட்டா, எப்படியாவது என்னோட பேத்தியும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கணும். எந்நேரம் நான் கொடுத்த பவுடருக்கு ஜங்குக்கு தாங்க முடியாத ஆசை வந்திருக்கும். என் பேத்தி கூட ஒன்றா இந்நேரம் இருந்திருப்பான். இந்த ஒயின் போய் பார்க்கட்டும், பார்த்துப்புட்டு ஜங்குக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகட்டும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா குடுகுடுன்னு பேக் சைடு ஓடி போயிட்டாங்க. ஒயின் இப்போ பாட்டிமாவோட வீட்டுக்கிட்ட வந்து டோரை பார்க்குறாங்க. டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. எங்கே போனாங்க பாட்டி? ஒருவேளை உள்ளே இருப்பாங்களோ, எப்போ உங்கள் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை விட மாட்டேன், என் கூட நீங்கள் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் என்னை உங்களுக்கு பிடிச்சி போயிடும், நீங்கள் ஒயினை மறந்துடுவீங்க, ஒயின் உங்களுக்கு பிடிக்கும்னா கூட பரவாயில்ல, என் கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எந்த அளவு உங்கள் மேலே அன்பாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், வாங்க அப்படின்னு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயங்கரமாக பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க ஜங்குக்கை. சுத்தமாக முடியலை ஜங்குக்கால், ஏன்னா பயங்கர நீடினஸில் இருக்காங்க ஜங்குக். அடியே விடுடி, அடி பாவி, என்னை விட்டு தொலை, ஐயோ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போகணும், என்னை விடு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க ஜங்குக். மைல்டாக ஒயினுக்கு இந்த சவுண்டு வெளியில் கேட்குது. என்னது மாமா ஏதோ ஷார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாபில் ஹேண்ட்ஸை வச்சு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க ஒயின். ஏன்னா பாட்டிமா லாக் பண்ணலை, சும்மா தான் சாத்தி வச்சுருப்பாங்க, ஏன்னா ஒயின் உள்ளே போய் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக. ஒயின் டோர் நாப்பில் ஹேண்ட்ஸை வச்சு கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகிடுச்சு டோர். கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டாங்க ஒயின். உள்ளே போய் பார்த்தா ஜங்குக்கை அப்படியே பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கோட மேலே ஏறி மாயா படுத்துட்டு ஜங்குக்கை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக் தன்னோட ஹெட்டை இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சிக்கிட்டு சுத்தமாக முடியாமல் அப்படியே பிடிச்சி எத்தி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கால் ஏனே தெரியலை, முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பாட்டிமா போட்ட பவுடரோட எஃபெக்ட்டு. அந்த டைமில் ஒயின் இப்போ வீட்டுக்குள்ளே போனவங்க இங்கே நடக்கிற சீனரியை அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்று பார்த்துட்ருக்காங்க. இதை ஜங்குக் நோட்டீஸ் பண்ணலை. தன்னோட ஹெட்டை ஷேக் பண்ணும்போது அப்போ தான் ஒயின் நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஒயின் ஒயின் இங்கே வாடி, இங்கே வாடி, வேணுமா நீ பண்ண பார்க்குறாடி, வாடி அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அவ்வளோதான். ஒயின் அப்படியே ஒரு டியரி ஐஸில் கிட்டு கிட்டுன்னு அப்படியே போய் மாயாவோட ஹேரை பிடிச்சி புல் பண்ணி பின்னாடி இழுத்துட்டாங்க. இழுத்த ஜோரில் மாயா அப்படியே எழுந்திரிச்சு பேக்கில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்பா இப்போ என்னடி இப்படி இழுத்துட்ட அப்படின்னு கத்துறாங்க மாயா. ஜங்குக் டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து, அப்பா என்ன பாடுபடுத்திவிட்டாவ, என்னன்னே தெரிலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவக்கிட்ட என்னால் ஸ்ட்ரகிளே பண்ண முடியலையே, ஏய் எதுக்கு இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வேக வேகமாக எழுந்து மாயா கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கோட காலரை பிடிச்சி அப்படியே ஒயின் இழுத்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்குக்கோட சீக்ஸில். ஜங்குக்கு ஐஸே டியரப்பாயிடுச்சு. அப்போ ஒயான் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். ஏட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பல்லுவை அப்படியே ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டு மாயா கிட்ட வந்து மாயாவோட ஹேரை பிடிச்சி தூக்கிட்டாங்க ஒயின். ஏண்டி வீணா போனவளே, அசிங்கம் பிடிச்சவளே, எதுக்குடி இந்த மாதிரி பண்ணுன என் ஹஸ்பண்ட்கிட்ட, எதுக்கு இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 சீக்ஸ்லேயும் சப்பு சப்புன்னு ஒரு 8-9 ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஒயின். உயிரே போயிடுச்சு மாயாவுக்கு. ஓஹோ அப்பா அப்பா அடிக்காதடி, ஐயோ சின்ன பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு என்ன போடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க தன்னோட ரூம்குள்ளே மாயா. ஒயின் விடுவாங்களா?
கிட்டுன்னு ஒயின் பின்னாடியே போய் அப்படியே மாயாவோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்ன திமிர் இருந்தா இந்த ஆளை நீ அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்ப. என்னை பார்க்கும்போது எப்படி தெரியுது உனக்கு? என் புருஷன் என்னையை விட்டுட்டு யாருக்கிட்டேயும் போக மாட்டார். அந்த ஆளே என்கிட்ட வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன என் மாமாவை, இங்கே வா அப்படின்னு ஒயின் ஹேரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அப்படியே சைடில் தள்ளி விட்டுட்டாங்க. மாயா போய் பொத்துன்னு ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க. உன்னை நான் விட மாட்டேன்டி, என் குடும்பத்தை கெடுக்க நீ பார்க்குறியா? உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் பாட்டிமா வச்சுருக்க சிஸ்ஸரை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே மாயாவோட ஹேரை பிடிச்சி கட் பண்ணி விட்டுட்டாங்க ஒயின். ஜங்குக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்னாலும் கிட்ட போய் தடுக்க முடியலை. மாயாவுக்கு நல்லா வேணும்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. பயங்கர நீடினஸாக இருக்குது ஜங்குக்கு. உண்மையிலேயே விட்டால் ஒயினை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே இருக்க பெட்ரூம்குள்ளேயே. அந்தளவுக்கு நீடினஸில் இருக்காங்க ஜங்குக். ஆனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மாயாவோட ஹேரை இங்கே ஒயின் கட் பண்ணதும் பயங்கரமாக அழுது கத்துறாங்க மாயா. இதுக்கப்புறம் என் புருஷன்கிட்ட நீ வந்த, இப்போ ஹேரை தான் கட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் உன் நெக்கையே கட் பண்ணிவிடுவேன், அவ்வளோ வச்சுக்கோ. கல்யாணத்தன்னைக்கு ஓடி போய்விட்டு இப்போ என் புருஷன் கேட்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட லெக்ஸை வச்சு மாயாவோட ஹிப்பில். அவ்வளோதான், மாயா அங்கே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. போலீஸ்காரன் பொண்டாட்டினா சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? கோபம் வந்தால் என் மாமாவே நான் வெளுத்திப்பிடுவேன். அந்தளவுக்கு மோசமானவனா என்கிட்ட வந்து என் புருஷன் மேலே கை வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சிஸ்ஸரை சைடில் தூக்கி எறிஞ்சிட்டு கிட்டுன்னு ஜங்குக்கிட்ட போயிட்டாங்க. ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துருக்காங்க சீலிங்கை பார்த்து. ஒயின் ஜங்குக்கிட்ட போயிட்டு, மாமா ஏோ மாமா என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடிப்பாவி, என்னால் முடியலடி, ஏதோ பண்ணி அந்த மாயாவை ஒழிச்சு கட்டின வரையும் சந்தோஷம், பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு வா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ என்ன பண்ணுதா? ஐயோ நான் எப்படி சொல்லி தொலைய, ஊரா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளைய கூட்டிக்கிட்டு போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். ஒயினுக்கு ஏதோ ஜங்குக்கு பண்ணுதுன்னு புரிஞ்சிடுச்சு. ஜங்குக்கை அப்படியே ஹெட் டு டோஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. ஐயோ என்னது மாமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்பாவி, என்ன எதுக்கடி நோட்டை விட்ற? குழந்தைய தூக்கு, பிள்ளைங்க அந்த ரூமில் இருக்காங்களாம், போய் தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்படி சொன்னதும் 1 மினிட் கூட ஒயின் வெயிட் பண்ணலை. கிடுகிடுன்னு பாட்டிமாவோட ரூமை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தைங்க அங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஒயின் வேகமாக குழந்தைங்கள்ட்ட போய், அம்மோ ஒய்யாரி செல்லம், பார்க் தங்கம், கிம் செல்லக்குட்டி எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 குழந்தைங்களும் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் கிட்ட தூங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ தான் ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் ஜங்கு கிடுகிடுன்னு ரூம்குள்ளே வந்து குழந்தைங்க 2 பேரையும் தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு, ஏய் ஒய்யாரே தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 1 மினிட் கூட அங்கே நிற்காம பார்க்கையுமே தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். ஒயினுக்கு நல்லா புரியுது, ஐயோ என்னது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரே தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட வீட்டுக்கு பேக் சைடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, நேரம் ஒயின் பார்த்து அழுது கதறி கிளம்பிருப்பா அவள் வீட்டுக்கு. இந்த ஜங்குக்கும் என் பேத்தியும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நேரம் முடிச்சிருப்பாங்க. நான் போய் ஜங்குக்கையும் என்னோட பேத்தியையும் பார்க்குறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக தன்னோட வீட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு லிவிங் ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க பாட்டிமா. ஹேர் கட் பண்ணி சைடில் கிடக்கு. மாயாவுக்கு லாங்கான ஹேர், தனியாக ஹேர் பின்னலோட சைடில் கட் பண்ணி கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயா என்னது இது, என் பேத்தியோட ஹேர் பேண்டு போட்டு ஒரு முடி இங்கே கிடக்குதே, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு மாயா வந்து பார்க்குறாங்க. மாயாவோட 2 சீக்ஸ்லேயும் ஒயின் தான் நல்லா ஜீப்ரா மார்க் போட்டிருப்பாங்களே. ஸோ நல்லா 2 கன்னத்துலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சு போய் அமைதியாக மயக்கம் போட்டு கிடக்குறாங்க மாயா. ஐயோ என் பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு மாயா கிட்ட வந்து,
அடி தங்கமே, என் ஒரே பேரப்புள்ள மாயா, எந்திரடி எந்திரி அப்படின்னு பாட்டிமா மாயாவோட ஷோல்டரை பிடிச்சி ஷேக் பண்ணுறாங்க. மாயா மெதுவாக தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்துட்டு, பாட்டி பாட்டி எல்லாம் போச்சு, அந்த ஜங்கோக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். இன்னும் நல்லா கெட்ட பேர் வாங்கி கட்டிக்கிட்டேன் ஜங்கோக்கிட்ட. அந்த வைனினை அடி அடின்னு அடிச்சிட்டா, அப்பா இப்போ வலிக்குது அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க மாயா. திக்குன்னு இருக்கு பாட்டிமாவுக்கு. என்ன சொல்கிற? ஐயோ, இது நடக்காது. அந்த ஒயினுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன்டி, ஜங்குக்கிட்டே கொடுக்க வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த மந்திரத்தில் அவள் வீடு வரையும் வந்திருக்காளே. அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட ஸ்கெட்சில் மிஸ் ஆனா? ஐயோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பி போய் பாட்டிமா அமைதியாக உட்காந்துட்டாங்க மாயா பக்கத்தில். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் வைன் 2 பேரும் அவங்களோட ரூமில் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆறுது. வைன் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். ஆனால் ஜங்குக்கு வைனோட அழுக சுத்தமாக காதில் விழுகலை. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைன்கிட்ட ஜங்குக். வைனா, இந்த மொமெண்ட்டை நான் என்னோடய லைஃப் முழுக்க மறக்க மாட்டேன். திரும்பவும் நான் பிறந்து வந்தால் கூட உன் கூட தாண்டி இந்த ஹாப்பி மொமெண்ட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை நீ எனக்காக கொடுக்குற. ரொம்ப தேங்க்ஸ் வைனா. இங்கே பாரு, இன்னும் ஒரு 2-3 பேபிஸ் பெற்றுக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை பயங்கரமாக ஹார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக். வைனுக்கு சுத்தமாக முடியலை. மாமா, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, எழுந்துறீங்க, என்னால் முடியலை அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க வைன். இப்படியே எகெயின் ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. வைனுமே ஜங்குக் பக்கத்தில் ஜங்குக்கை ஹக் பண்ண மாதிரி டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா சுத்தமாக 3 பேர குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாமல், ஐயோ குழந்தைங்கள விட்டுவிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு உள்ளே போனால் என் பேத்தி 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நல்லா தூங்குதுங்க 2ம். சண்டேவை கண்டு நல்லா தின்னுபிட்டு இந்த குழந்தைங்கள என்கிட்ட விட்டுவிட்டு ஐயா அதுங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, என்னை படுத்தி எடுக்கிறாங்க 3 பேரும். ஏ ஒயாரே பார்க்குமே, கொத்தி பண்ணுவேன், கொத்தி மரியாதையாக தூங்கி தொலைங்க, என்னால் முடியல அப்படின்னு அழுக மாட்டாத குறையா பாட்டிமா கத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எதுக்கு கத்துறீங்க? எனக்கு இன்னும் 2 இட்லி ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, அரவ குந்தாணி மாதிரி இருந்துக்கிட்டு எத்தனை திம்பனி 6 இட்லி சாப்பிட்டுட்ட. உன் மம்மி 4க்கு மேலே உனக்கு கொடுக்க மாட்டா. உன் மம்மி பக்கத்தில் இல்லைன்னு என்கிட்ட மேலும் இட்லி கேட்டு தொந்தரவு படுத்துற. பார்க்கு கிம்மு, நீங்களும் அப்படி தான்டா. 6 இட்லி 3 பேரும் சாப்பிட்டுட்டீங்க. முடியாது, இதுக்கு மேலே இட்லி முடிச்சு போச்சு. 18 இட்லியை காலி பண்ணியிருக்கீங்க 3 பேரும். ஐயோ, கணக்கு பண்ண வேற உங்கள் மம்மியை நீத்திட்டு தொலைவான். சொல்கிறது கேளுங்க, வாங்க பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறேன், தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நோ, என் மம்மியும் டேடியும் எங்களை பாட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிம். நான் பேத் பண்ணி விடுறேன் தங்கமே, வா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட மவுத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாட்டிமா தன்னோட ரூமில் குழந்தைங்களுக்கு அழகாக பாத் பண்ணி விட்டு அழகாக பெட் டைம் ஸ்டோரி சொல்லி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி விட்டு தூங்க வச்சுட்டாங்க. இப்படியே டைம் ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ சோஃபாவில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ தான் தன்னோட ரூமில் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாட்டிமா கிட்ட வர்றாங்க. ஜங்குக் பாட்டிமா வந்து பார்த்துட்டு, என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. முட்டாள் ஜியான், என்ன தாண்டா பண்ணவும் பொண்டாட்டிக்கிட்ட போய்? அம்மா, ஏனே தெரியலை, ஒய்யாரியும் பார்க்கு கிம்முமே ஒரு மாதிரி சொலண்டு உட்காந்துருந்தாங்க ஈவினிங்லேருந்தே. நீங்கள் 2 பேரும் தூங்குறீங்கன்னு நான் விட்டுட்டேன். இவ்வளவு நேரமாக தூங்குவீங்க? குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குடா ஃபேஸெல்லாம். 2வது அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி சாப்பிட்டாங்க. என்னன்னே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அசால்ட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா. குழந்தைங்க ஒரு நாள் நிறையா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் கம்மியாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி என்னோடய ரூமில் படுக்க வச்சுட்டேன். இன்றைக்கி என் கூட தூங்கட்டும். நீ சாப்பிட்டுட்டு என் வைன் செல்லத்தையும் சாப்பிட்டு சொல்லிவிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா ஸ்லீப் பண்ண கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ எகெயின் தன்னோட ரூம்குள்ளே போய் வைனை தான் பார்க்குறாங்க. வைன் ஒரு பிளாங்கெட்டை பொருத்திட்டு
நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்து ஒயினோட ஹேரை கோதி கொடுத்து, என் செல்லக்குட்டி, ஒரு இக்கட்டான நிலமையில என்னைய சேவ் பண்ணிட்ட தங்கமே. இல்லாட்டி கண்டிப்பாக என்னை நானே மன்னிச்சிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாளும் அந்த மாயா கூட நான் ஸ்லீப் பண்ண மாட்டேன். பெயினில் செத்து போனாலும் போயிருப்பேனே ஒழிய உன்னை தவிர எவளையும் டச் பண்ண மாட்டேன்டினா. ஆனால் நல்லா குடுத்த பாரு அடி அந்த மாயாவுக்கு. எனக்கு மனசே குழுக்குழுன்னு இருக்குது. எப்படி ஒரு ஸ்வீட்டான வேர்ட் சொன்னேன். என் மாமா ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டாங்க. என் மாமாவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு. அந்த ஒரு வேர்டு போதுண்டி என் தங்கமே. காலத்துக்கு உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் ஒயினோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் கிஸ் பண்ணதும் ஒயின் மெதுவாக தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. ஜங்குக் ஒயினை பார்த்ததும் லைட்டாக பயம் வருது. டக்குன்னு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டாங்க. ஒயினுக்கு பயங்கரமான பாடி பெயின். மெதுவாக எழுந்து உட்காந்து அப்படியே ஹெட்போர்டில் சாஞ்சு உட்காடுறாங்க. ஒயினா, ஐம் சாரி ஒயினா, என்ன ஒயினா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது மாமா? ஏதோ பிரச்சனை மாமா உங்களுக்கு? அந்த பாட்டிமா வீட்டுக்கு எதுக்காக போனீங்க? அந்த பாட்டிமாவோட வீட்டில் அந்த மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அவள் ஏதோ உங்களை பண்ண ட்ரை பண்ணா மாமா, நான் பார்த்தேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? பயங்கரமாக என்னைய 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஹார்ம் பண்ணிட்டீங்க தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்கள் நீடினஸில் இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்ன தான் நடந்தது அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே ஒயினோட ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஒயினோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டாங்க. பேபி, என்னன்னு எனக்கு தெரியாது பேபி. என்னை நீ இந்த அளவுக்கு நம்புகிறேன். நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் பேபி. நான் எந்த தப்பும் பண்ணலை. எனக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த பாட்டி எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாட்டி புளியோதரை நான் செஞ்சுருக்கேன், பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு பாக்ஸ்லன்னு சொல்லிவிட்டு என்னையும் சாப்பிட சொன்னாங்க. பாட்டி ஆசையாக சொல்கிறாங்களே சாப்பிட்லான்னு உட்காந்துருந்தேன். அப்போ மாயா அங்கே தான் இருந்தா. அவன் நம்மளை என்ன பண்ண போகிறா, ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறான்ட்டு பாட்டி கூப்பிட்ருக்காங்களேன்னு தான் நான் போய் உட்காந்துருந்தேன். பாட்டி புளியோதரை எடுத்துகிட்டு வெளியில் போனாங்க. அவ்வளோதான். இந்த மாயா வந்து என்னையா ஒரு மாதிரி என்கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சுத்தமாக என்னால் முடியல. பயங்கர நெடி ஆகிடுச்சு. எதனால் அப்படி திடீர்னு ஆணுச்சுன்னு எனக்கு தெரியல பேபி. குழந்தைங்க ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாயா சீப்பான லேடி அவ எவ்வளோ மோசமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டா தெரியுமா? நான் பயந்து போயிட்டேன் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் கவனமாக ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்துட்டு, மாமா, பாட்டிமா கூப்பிட்டு தான் நீங்கள் போனீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேபி, பாட்டிமா வந்தாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகையில் ஸ்பெஷலான ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, ஆசையாக கூப்பிட்றாங்களேன்னு நான் போனேன் பேபி. வேறு ஒன்றும் இல்லை. யோப்பா, இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? சாரி பேபி, பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, பெயினாக தான் இருக்குது. உங்களுக்காக தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு பசிக்குது, எனக்கு ஃபுட் ஏதாவது வேணும். குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்கள பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாட்டிமா. நீ பாத் பண்ணு, நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். ஒயின் தன்னோட பெட்டில் இருந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க. உண்மையிலே ஸ்டேபிளாக நிற்க முடியல ஒயினால். ஜங்குக் உடனே ஒயினை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பாத்ரூம் டோர்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டாங்க. ஒயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஒயின் அப்படியே ஷவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ சில்லுனுங்கிற வாட்டர் தன்னோட ஹெட்டில் பட்டதும் ஒயினுக்கு ஏன்னு தெரியல, பாட்டிமாவோட ஃபேஸ் அப்படியே ஒயினோட ஐஸ் முன்னாடி வந்துட்டு போகிறது. இந்த கிழவியை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் என்னோட பொண்ணு சிக்கனா முழுங்கிட்டான்னு சொல்லி அந்த பாட்டி தான் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினாங்க என் பொண்ணை. அதனால அந்த பாட்டி மேலே எனக்கு ஒரு விருப்பம் வந்தது. ஆனால் அந்த பாட்டியோட வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் போய் அந்த வீட்டுக்கு அந்த மாயா வந்து தைரியமாக இன்னொருத்தவங்க வீட்டில் என் ஹஸ்பண்டை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. ஒன்று மண்ணா இருக்க ஆசைப்பட்டிருக்கா. எப்படி இந்த தைரியம் வந்தது? அந்தளவுக்கு பாட்டிமா என்னென்ன இருக்கும் அந்த மாயாவுக்கு. இன்னொருத்தவங்களோட வீட்டில் யாராவது இந்த வேலையை பண்ண பார்ப்பாங்களா? சம்திங் ராங். அந்த பாட்டியை நான் முதல்ல நோட்டீஸ் பண்ணணும். என் ஹஸ்பண்டுக்கு காரணமே இல்லாமல் புளியோதரை கொடுக்க என்ன இருக்குது? ஜூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் என் ஹஸ்பண்ட்க்கு நீடினஸ் வந்திருக்கு. நான் சொன்னால் அந்த ஜியான் புரிஞ்சுக்கவே மாட்டார். ஏன்னா ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா ஆணித்தனமாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமாக அலைவார்.
நான் தான் இதை என்னன்னு கண்டுபிடிச்சி மிஸ்டர் ஜியான் கிட்ட சொல்லணும். ஆதாரத்தோட சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஜியான் நச்சு புழிஞ்சிடுவார் அவங்கள. இந்த கிழவி மேலே எனக்கு ஏதோ டவுட் இருக்குது. மாயா அந்த கிழவியை எப்பயோ காப்பாற்றினதுனால அடிக்கடி மாயா தனக்கு ஹெல்ப் பண்ணுறான், என்னை பார்த்துக்கிறா, என் பேத்தி போலன்னு சொல்கிறான் அந்த கிழவி. மாயாவும் அந்த பாட்டிமாவும் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னா என்ன லிங்க் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள? சாதாரணமாக ஒரு ஹெல்ப் பண்ணுறனாலையும் நல்லது கெட்டது வாங்கி கொடுக்குறனாலையும் இந்த அளவுக்கு நெருக்கம் யாராலையும் காட்ட முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க 2 பேருக்குள்ளே. இல்லாட்டி அந்த கிழவியோட வீட்டுக்குள்ளே அந்த மாயா ஹஸ்பண்டை வர வச்சு 1 மணி நேரம் இருக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டா. இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தனக்குத்தானே வைன் நினச்சிக்கிட்டு அமைதியாக பாத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைன். இப்படியே ஒரு 3 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன். பாட்டிமா மேலே என்ன தான் மாயாவோட பாட்டிமா மேலே வைனுக்கு என்ன தான் சந்தேகம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல. நார்மலாக பாட்டிமா பிஹேவ் பண்ணுறாங்க. ஜங்குக்குமே பாட்டிமா மேலே இருக்கிற அன்பில் எதுவும் பேசல, நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. வைனோட பாட்டிமாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா, ஸோ அவங்களும் நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ மாயாவோட பாட்டிமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த 3 மந்த்தாக வைனோட வீட்டுக்கு எப்போதும் போல் வரப்போக இருக்காங்க. ஆனால் மாயா இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட நடந்ததை பற்றி ஒரு நாள் வைன்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் பாட்டிமாக்கிட்டையுமே சொல்லிவிட்டு சாரியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக ஜங்கு பாட்டிமாவை விட்டுட்டாங்க. வைனோட பாட்டிமாவுமே அச்சோ பரவாயில்ல, இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட கவனமாக இருங்கன்னு பாட்டிமா கிட்ட கேஷுவலாக தான் பழகுறாங்க. ஆனால் வைனுக்கு பாட்டிமா மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ எதுவுமே பேசிக்கல, நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டிமா ஜங்குக்கும் வைனுக்கும் சண்டையை மூட்டி விடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த 3 மந்த்துக்குள்ளே. ஆனால் என்ன பண்ணியும் வைனுக்கும் ஜங்குக்கும் சண்டையை மூட்ட முடியல பாட்டிமாவால். ரீசன், ஜங்கு பாட்டிமா கொடுத்த அந்த பவுடரை வைனுக்கு 3 days மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் வைன் வீமின் குக் 3 பேர் சேர்ந்து எதையோ மிக்ஸ் பண்ணி தனக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மில்கை குடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா வைனை பொறுத்தளவு போலியான அன்பு என்றைக்குமே நிரந்தரம் இல்லாதது. ஸோ ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்து தான் ஜங்கு கூட ஹாப்பியாக இருக்கக்கூடாது, தன்னோட ஃபுல் ஹார்ட்டடோட தான் ஜங்கு கிட்ட ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியாமல் அந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்த மில்கை கீழே ஊற்றிருப்பாங்க. ஸோ இது எதுவுமே தெரியாத மாயாவோட பாட்டிமா தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்த பவுடரை சாப்பிட்டுட்டு எப்படி வைன் தன்னோட மாயாஜாலத்துலேருந்து தப்பிக்கிறாங்கன்னு புரியாமல் அப்படியே ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வைன் பாட்டிமாவுக்கும் தன்னோட பாட்டிமாவுக்கும் ஜங்குக்கும் காஃபி போட்டுட்டு கொடுக்குறாங்க. இது நல்லாவே ஒரு ஆஃப்டர்நூன் டைம். குழந்தைங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் பாட்டிமா வந்திருக்காங்களா. ஸோ காஃபி ட்ரேவை எடுத்துகிட்டு ஹேண்ட்ஸில் இருந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரேவை நீட்டுறாங்க. அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த ட்ரேவை அப்படியே கீழே போட்டுட்டு கொலாப்ஸ் ஆகிட்டாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.